அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 25 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா, ஓட்டுநர் உடன் நடத்துனர் தேர்வு இது ரெண்டு தான் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க மாட்டாங்களா, எனக்கு கீ சேலஞ்சிங்கில் மதிப்பெண்கள் கிடைக்குமா, கீ சேலஞ்சிங்கில் 10 மதிப்பெண்கள் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்களா, நேரடி நியமனங்கள் நடத்துவாங்களா, இன்டர்வியூவில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் இருந்தாலே நிச்சயமாக உங்களால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் டிஎன்எஸ்டிசியில் நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ தமிழக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே கடந்த 6 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா தமிழக அரசு போராடிட்டு வந்தாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜெஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா பணியிடங்களும் நிரப்பணும்னு சொன்னதுனால அது முக்கியமான 2 பணியிடத்தை தான் நிரப்பிக்கலாம், டிரைவர், கண்டக்டர் பணியிடங்களை நிரப்பிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு டிரைவர், கண்டக்டருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 1150 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களை தொடருவோமா மாட்டாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்காக எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இப்போ நம்ம ஒரு இறுதி கட்டத்தில் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது இது, அவங்க கொடுத்தது இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 25 மார்க் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, டிரைவர் கம் கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது உறுதி. இல்லை எந்த விதமான சேஞ்சஸ், மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. மக்களே கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு டிரைவர் தனியாக வேணும், கண்டக்டர் தனியாக வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நான் இன்னொரு டேட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துடைய ரிசல்ட் நீங்கள் பார்த்ததில் 46 ஒரே ஒரு ஆள் தான், 45 பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், 44 ஒரு 2 பேர், 43 ஒரு 3 பேர், 42 ஒரு 6 பேர், 41 ஒரு 6 பேர். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு 20 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேகன்சிஸை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாகவே ஒரு 25 மார்க் இருந்துச்சுன்னு அப்படின்னா 100% 100% அடித்து சொல்கிறாங்க, 100% உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் வேலை கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயந்தான் 27, 8, 9. ஸோ இந்த 25லேருந்து 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வருவாங்க. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 பேர், 3 பேர், 2 பேர், 20 பேர். ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா போக்குவரத்து கழகத்தில். ஸோ ரிசல்ட் எல்லாமே நாங்கள் அனலிசிஸ் பண்ணியாச்சு. அனலிசிஸ் பண்ணி தான் அந்த டேட்டாவே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஒரு மொத்தமாக 3274 வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா 20 மார்க்குக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்ப போகிறாங்க. ஸோ நண்பர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறீங்க, எனக்கு கால் லெட்டர் வருமா வராதா, எப்படி வரும் கால் லெட்ரு, நான் அங்கே போய் டிஎன்எஸ்டிசி டிப்போவில் போய் வாங்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கால் லெட்ரு நீங்கள் அப்ளை பண்ணுற கொடுத்த அட்ரஸுக்கு, ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸுக்கு கண்டிப்பாக வீடு தேடி வரும். 20 மார்க்குக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே கால் லெட்டர் வரும். 20 மார்க்குக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4500 பேர் தாங்க இருக்காங்க. ஸோ வேகன்சிஸ்க்கு இதுக்கும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக 3274 போஸ்டிங்ன்றது இன்னொரு 500 பேர் புதுசாக சேர்த்தவும் போகிறாங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, இப்போ தமிழக போக்குவரத்து கழகத்தில் சென்னை மாநகரத்தில் அவுட் சோர்சிங் முறையில் ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்ததுனால இன்னும் கூட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில டேட்டாக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்க ரிசல்ட் படி தான் நம்ம எடுத்திருக்க டேட்டா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள்லேருந்து 30-35 மதிப்பெண்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. வெறும் இங்கே பாருங்கள், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அந்த 30க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வெறும் 1000 பேர் தாங்க இருப்பாங்க.
30 மார்க்குக்கு மேலே 25 30க்கு மேலே 30 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. இவ்வளோ தாங்க வேகன்சிஸ். மீதி எல்லாமே சீப்பாக தாங்க இருக்குது. வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ கட் ஆஃபை பற்றி நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிடுறேன் வாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிடி கேட்டகரியில் வரப்போ வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆள் தான் இருக்காங்க. 46ன்றது ஹையஸ்ட்டு, ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவங்க ஜிடியில் எதிரியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ டிரைவராகவும் போகலாம், கண்டக்டராகவும் போகலாம். டிரைவருக்கும் கண்டக்டராகவும் அவங்களுக்கு 100% வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ டிரைவருக்கு நான் சொல்லிடுறேன். டிரைவருக்கு ஜிடி 46, பிசி 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30, எக்ஸர்வீஸ் பண்ணுற இன்ஸ்டியூட்டோட வந்தால் 25. கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீமுக்கு 38, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 37, எஸ்சிக்கு 36, எஸ்சிஏக்கு 35, எஸ்டிக்கு 34, பிஎஸ்டி 33, எக்ஸர்வீஸ் பண்ணுற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 25. டிரைவர் கம் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 31, எஸ்சிக்கு 30, எஸ்சிஏக்கு 29, எஸ்டிக்கு 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்வீஸ் பண்ணுற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 20. தமிழ் எலிஜிபிலிட்டி 20 மதிப்பெண்கள் கட்டாயம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த கட்டாப்பே உங்களுக்கு செல்லுபடி ஆகும். ஸோ மக்களே, நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமா தெளிவுபடுத்திட்டேன். டிரைவர் கம் கண்டக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த அனுபவ சான்றிதழ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போந்தே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ச் லைசன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. கண்டக்ட் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. செய்முறை தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க் நடத்துவாங்க. இன்டர்வியூ 20 கொஷின் 20 மார்க்குக்கு நடத்துவாங்க. மொத்தமாக 150 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்ற போது தான் டிஎன்எஸ்எஸ்ல பணி வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப 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 கம்மியான பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். 20 மார்க் மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் கால் லெட்டர் வரும். கண்டிப்பாக 20 மார்க் மேலே இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.